ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு இடத்த பிடிச்சிட்டு அடுத்து அந்த கட்சியை நம்ம ஆக்கியூபைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல செங்கோட்டையன் உள்ள வந்தாரோ என்னமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியலங்க. ஆனா கூட வந்தவங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டாரே அப்படின்ற ஒரு குமுறல்ல தான் இப்போ வந்த கட்சிக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திரும்பவும் அதிமுகவுக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள். செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும் பொழுது அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு போர்க்குடி தூக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியால் அதிரடியாக விலக்கி வைக்கப்பட்டவர் செங்கோட்டையன். அதுக்கப்புறம் இவர் எங்க போவாரு, எதுக்கு போவாரு அப்படின்னு ரொம்ப பேசப்பட்டது. இதனால யாரும் எதிர்பார்க்க விதமா என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சார். தமிழக வெற்றி கழகத்துல ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு. ஏன்னா அங்க கட்சியை வழி நெறிமுறைப்படுத்த தெரியல, ஒரு அவங்க ஏனோதானன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம போனா இந்த கட்சியை அப்படியே ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்துடலாம், நம்மள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிடலாம், அதாவது கட்சி தலைமை அப்படின்ற ஒரு இடத்துக்கே வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போனாரு. அண்ணன் செங்கோட்டையனுக்கு 50 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, அவர் வராருன்னா சும்மாவா, அவருக்குன்னு ஒரு பதவி கொடுக்கணும், எல்லாரும் அவருக்கு கீழே இருக்கணும், அப்படி இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் போயிருப்பார். ப்ராக்டிக்கலா நினைச்சா அப்படிதான் போயிருப்பாங்க. ஏன்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல விஜய்க்கு அவ்வளோ அரசியல் நாலேஜ் இல்லை, ஆதவர்ஜனாவுக்கு இல்லை, புசி ஆனந்துக்கு இல்லை, அருண்ராஜுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. இவருக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவருக்கான ஒரு இடத்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனா அங்க இவர் 10ஓட 11 தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா புசி ஆனந்த், ஆதவர்ஜனா, செங்கோட்டையன் அப்படி இளைஞ்சிக்கு தான் வராரு கண்டி. இவரை தூக்கி யாரும் தலையில வச்சு கொண்டாடவே இல்லை. வந்தா இவர் நம்மளுக்கு வந்தா நம்மளுக்கு தான் கெயின். செங்கோட்டையனுக்கு உண்மையிலே கெயினே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால அவங்களுக்கு தான் அது கெயின் ஆயிடுச்சு, செங்கோட்டையனுக்கு இல்லவே இல்லை. செங்கோட்டையன் 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா பல நாட்களா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தலையே காட்டல அப்படின்னு தான் சொல்ல போனோம். இப்படியா இருக்கும் பொழுது ஈரோடு மாவட்டத்தை முழுசா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. மேற்கு மண்டலம் முழுக்கவே இவர் பொறுப்புல கொடுக்கப்பட்டது. என்ன, மேற்கு மண்டலம் முழுசா உங்க பொறுப்பு தான், நீங்க தானே பண்ணும், சீட்டுகள் அப்படியே வாரி எத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது என்ன கடையில விற்கிற சாமான் பொருளா, 10 ரூபாய்க்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரி எத்துன்னு வர்றதுக்கு எம்எல்ஏ சீட்டியா, சும்மாவா, மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இன்னும் செங்கோட்டையன் போய் சொல்லிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா, மேற்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களா செங்கோன் கண்ட்ரோலா, அப்படியெல்லாம் கிடையாது, மக்கள் தீர்மானிக்கணும். இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுக போட்டி போட்டி யாரை மக்கள் சூஸ் பண்றாங்களோ அந்த திமுக சூஸ் பண்ணா திமுக எம்எல்ஏ போகணும், அதிமுக சூஸ் பண்ணா அதிமுக எம்எல்ஏ போகணும். ஸோ டிவிகேவை மக்கள் சூஸ் பண்ணா டிவிகேல இருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க. நவோ இவர் தான் போய் வாரின்னு வர மாதிரி, இந்த சந்தையில விற்கிற பொருள் மாரி போய் வாரின்னு வர மாதிரி விஜய் அவர்கள் கொடுத்துறாரு. அப்படிலாம் சும்மா சொல்ல முடியாது. இதுல நம்பி நம்ம செங்கோட்டையன் என்ன வர வாக்குறுதி கொடுத்துறாரு. ஈரோடு மாவட்டம் முழுக்க திமுக கோட்டை இல்லை, ஏடிஎம்கே கோட்டை இல்லை, டிவிகே கோட்டைன்னு எழுதுங்க இதுக்கப்புறம் அப்படின்னு என்ன பண்ணாரு, வரலாற்றை நான் மாத்தி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வீரவசனம் சொல்லிட்டு போனாரு. உண்மையிலேயே செங்கோட்டையன் போய் சேர்ந்து ஒரு செட்டில் ஆயிட்டாரு. ஆனா அவருடைய ஆதரவாளர்கள் இங்க செட்டில் ஆயிட்டாங்களா தமிழக வெற்றி கழகத்துல அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துல பதவி கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல, தன்னுடைய உழைப்பை கூட அவங்க அங்கீகரிக்கல. தேர்தலுக்கு முன்பாகவே இவங்க அங்கீகரிக்கலையே, தேர்தலுக்கு பிறகு எப்படிப்பா அங்கீகரிப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு அந்த அவநம்பிக்கை வந்துருச்சு. செங்கோட்டையன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை, விஜய் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எதுக்குப்பா இங்க நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், சின்ன சின்ன பசங்க கீழே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கணுமா, அவங்க நம்மளுக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும் பொழுது அவருக்கும் அவருடைய கூட இருந்தவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, தமிழக வெற்றி கழகு வந்த பிறகு இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண பார்த்தாரு செங்கோட்டையன் அவர்கள். முடியல. முதல்ல இவராலே மெர்ஜ் ஆக முடியல. இதான் நிதர்சனமான உண்மை. ஆப்டர் எலெக்ஷன் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மாட்டாருங்க, திமுக பக்கம் போயிருவாருங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல நீடிக்க மாட்டார். தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக ஆட்சி வந்தோடனே செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மாட்டாரு, திமுக பக்கம் வந்துருவாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல மெர்ஜ் ஆகவே இல்லை, மெர்ஜ் பண்ண விடல. அதான் உண்மை. இவரு விசில் ஊதாதீங்கன்னு சொல்றாங்க, அடுத்த செகண்ட் விசில் ஊதுங்கன்றாங்க. இதுல
50 வருட எக்ஸ்பீரியன்ஸ் செங்கோட்டையன் அண்ணனுக்கு. எவ்வளவு பேர் அரசியல் நாலேஜ் உள்ளவர் அவரு. அவரு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்ததுனால அந்த ஆவி அவர் அடிச்சிச்சு போல இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆவி, தற்குறியின் ஆவி அவர் அடிச்சிச்சு போல இருக்கு. சொல்றாரு, விசில் ஊதுங்க சளியெல்லாம் போயிரும் அப்படின்றார். பாருங்க, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். தற்கூரி கூட்டத்துக்கு போனோன்னு அந்த ஆவி எப்படி அடிச்சிருக்கு பாருங்க. அண்ணனுக்கு அந்த ஆவி வந்து என்ன பண்ணுச்சு, ஸ்பிரிட் வந்துருச்சு. சளி போகணுமா, விசில் ஊதுங்க சளி போயிரும் அப்படின்னு. அப்ப ஹாஸ்பிட்டலே தேவை கிடையாதா, எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் க்ளோஸ் பண்ணி விட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, விசிலா வாங்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும், அண்ணன் சொல்றதை வச்சு பார்த்தா. ஸோ அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. இவரு கூட போனா நம்மள இப்படி ஆயிருவோம், வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதிமுக பக்கமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போயிட்டு தஞ்சமாயிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையனே இப்ப ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா தெரியல. இதுல ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாவே நான் என்ன பண்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையா மாத்துறேன் அப்படின்னு வீரவ சவால் விட்டாரு செங்கோட்டையன். இப்ப அவருக்கு ஆப்பு வச்சுட்டு கிளப்பிட்டாங்க கூட இருந்தவங்கள. முதல்ல நீங்க போய் செட்டில் ஆனீங்களே, அதே போல உங்களை நம்பி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வந்து பதவி வாங்கி கொடுக்கணும்ல, இல்ல எதனா ஒரு உழைப்பினுக்கான அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்ல. ஆகவே இல்ல. இன்னும் சொல்ல போனா இவங்க என்ன நினைச்சாங்க, 500 பேரும் தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு இருக்காது, நம்ம அல்லோல் படுவோம், வேண்டாண்டா சாமி இப்பவே போய் அதிமுக ஐக்கியமாயிருவோம்னு சொல்லிட்டு தான் அதிமுக போயிட்டு ஐக்கியமாயிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்தாங்க ஒரு 500 பேர். இப்ப செங்கோட்டையனுடைய கதி என்னவாயிடுச்சு, அதுவும் முக்கியமானவங்க, சும்மா கூட இருந்தவங்க எல்லாம் கிடையாது, செங்கோட்டையன் அவர்கள் கூட முக்கியமானவங்க தான் இருந்தவங்க தான் போயிருக்காங்க. இப்ப சத்யபாமாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாங்க, கூட வந்தவங்களுக்கு அவங்களுடைய எம்எல்ஏ சீட்டு, செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, மற்றவங்களுக்கு கிடைக்கலையே. இந்த 2 சீட்டு வாங்குறதுக்கே செங்கோட்டையன் எவ்வளோ போராட்டம் போராடினாரு, அதெல்லாம் நம்ம பார்த்ததானே. அதனால தமிழக வெற்றி கழகத்தை முழுக்க மேற்கு மண்டலத்துல வளர்த்து எடுத்துருவேன், கோட்டையா மாத்திருவேன், ஈரோடு முழுசா நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் வந்து சும்மா. உண்மையிலே சொல்ல போனா செங்கோட்டையனுக்கு இப்போ இறங்கு முகம் அப்படிதான் நம்ம சொல்ல போனோம். இவரு சுயேட்சையா நின்னுந்தா கூட ஜெயிச்சிருப்பாரியா அங்க ஈரோடு மாவட்டத்துல. ஏன்னா அங்க ஈரோடு மாவட்டத்துல அப்படிதான் சொல்றாங்க, செங்கோட்டையன் என்ன சுயேட்சையா நின்னார்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துல சுயேட்சையா நின்னாரு ஜெயிச்சிருப்பாரு. சுயேட்சையா நின்னாரா நாங்க ஓட்டு போட்டிருப்போம். விசில் சின்னத்துல போய் நிக்கிறாரு, எப்படி ஓட்டு போட சொல்ல முடியும் அப்படின்னு. இதுல இன்னொரு கூத்து நடந்தது தெரியுமா, செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பழக்க தோஷத்துல அவர் ஏற்கனவே அம்மா அப்படின்னு சொல்லி ஜர்க்கு கொடுத்தவரு, இப்போ வாக்கு சேகரிக்கும் போது இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்டாரு. ஆனா அதையும் சூப்பரா சமாளிச்சாரு நம்ம செங்கோட்டையன். அது சமாளிபிகேஷன்லாம் செங்கோட்டையனுக்கு வந்து கை வந்த கலங்க, அதெல்லாம் வந்து ஸ்பாட்லயே சமாளிபிகேஷன் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனா இருந்தாலும் அந்த ரத்த பாசம் போகல, பழக்க தோஷம் போகல, வாக்கு கேட்கும் போது ரெட்டலைக்கு வாக்கு கேட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிளஸ்ஸாக போயிருச்சு. எப்பா நம்மளாம் வாப்பனுங்கப்பா, நம்மளா போய் பிரச்சாரம் பண்ண தேவையில்ல, அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே ரெட்டலை சின்னத்துக்கு வாக்கு கேட்கறாங்க, யாரும் போய் நீங்க என்ன பண்ணுங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன பண்றாரு, ஆர்டர் போட்டுன்னு இருக்காரு. இந்த ஜேசிடி பிரபாகரன், விஎஸ் பாபு, செங்கோட்டையன், இன்னும் பலர் பேர் போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க, அவங்கள பிரச்சாரம் பண்ண விடுங்க. ஏன்னா அவங்க வந்து விசில் சின்னத்துக்கு வாக்கு கேட்கல, ரெட்டலை சின்னத்துக்கு வாக்கு கேட்கறாங்க, வாக்கு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஏன்னா செங்கோட்டையன் அப்படிதான் கேட்டாரு. ஏன்னா அவருக்கு பழக்க தோஷம் மாறலங்க, அது ரத்தத்திலே ஊருந்துல ரெட்டல 50 வருஷம் சும்மாவா, ரெட்டலையிலேயே அந்த ரத்தம். அதனாலதான் ஒரு பேச்சு போக்கில் என்ன பண்றாரு, ரெட்டல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஆர்டர் போட்டிருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். உண்மையிலேயே செங்கோட்டையனுக்கு நல்ல ஆப்பு வச்சாங்க. டிவிக்கு ஒரு பக்கம் ஆப்பு வைக்குதுன்னா கூட இருந்தவங்களும் ஆப்பு, நீங்க ஆப்பு வச்சிங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு, அதே மாதிரி தானே உங்களுக்கு அவங்க ஆப்பு வைப்பாங்க. ஏன்னா போனீங்களே, உங்க கூட கூட்டு போனவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கனால, ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கனால, ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை கிளை செயலாளர் ஏதோ ஒரு பதவி வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா, கொடுக்கவே இல்லை. இவர் மட்டும் எம்எல்ஏ ஆகி இப்ப சட்டமன்றத்துக்கு போயிட்டு வரான், இவருக்காக உழைச்சு நாங்க என்ன பண்ணுமா, இங்கேயே ரோட்ல நிக்கணுமா அப்படின்னு பல பேர் கும்பிருந்தனால, இதுக்கப்புறம் செங்கோட்டையனை நம்புறது வேலைக்காவது, விஜய் நம்புறது வேலைக்காவது, அவரே அங்க ஒண்டியில் இருக்கிறாரு, நம்ம போய் எப்படி ஒன்றது வேண்டாம்ப்பா, அவரு போனா போட்டோம்பா, நம்ம அவர் பின்னாடி போக வேண்டாம், அவர் பின்னாடி போயிட்டு நம்மள அசிங்கப்பட வேண்டாம், அவரே ஆல்ரெடி அசிங்கப்பட்டு இருக்காரு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அதிமுக பக்கம் வந்திருக்கிறாங்க செங்கோட்டையனை சேர்ந்த ஒரு 500 பேரு. இதனால செங்கோட்டையன் அவர்களுக்கு பயங்கர அடி விழுந்திருக்கு. ஈரோடு மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் எழும்பி நிக்கிறதுக்கு
ஏன்னா நிறைய பேர் விசில் மிரிச்சிட்டு போயிடறாங்களாம். இதுக்கப்புறம் அதை ஒட்ட வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ விசில் சின்னம் ஈரோடு மாவட்டத்துல ஒலிக்காது, கேட்காது அப்படின்னு சொல்ல போகுது. ஆல்ரெடி தூத்துக்குடி மாவட்டத்துல கேட்காம போயிடுச்சு. இப்ப ஈரோடு மாவட்டத்துல கேட்காம போகுது. இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துல கேட்காம போகுதோ அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.